வணக்கம். இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரம் வந்து சாதகதரை அதை பற்றி பார்க்கலாம். சாதகதர நட்சத்திரத்தெல்லாம் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி தசாபுத்தி கேட்ட பலனையும் வந்து பார்க்கலாம். 27 நட்சத்திரத்தில் 17வது நட்சத்திரம் தான் அனுசம். இந்த நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானோட மறுவீடான விருச்சிக ராசியில் அமைந்துள்ளது. இதன் நட்சத்திரத்தின் அதிபதி வந்து சனி பகவான். அனுசம் என்றால் சமஸ்கிருதத்தில் வெற்றி என்று பொருள். இதற்கு வந்து அனுராதா என்ற பெயரும் வந்து இருக்கு. இந்த நட்சத்திர வானில் பனைமரம் குடை அல்லது தாமரை போல தெரியும். இதன் தமிழ் பெயர் வந்து பனை. இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதை லக்ஷ்மி. இதன் வசிப்பிடம் வந்து அழிந்த காடுகள். அனுச நட்சத்திரத்தோட பொதுவான குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாமரை போல எப்போதும் அன்று வளர்ந்த மலராக அழகிய தோற்றத்தை பொலிவுடன் இருப்பார்கள். அமைதியானவர்கள், சிந்தித்து செயலாற்றுவதில் வல்லவர்கள், ஆன்மபலம், ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறன், சுய கௌரவம், கம்பீர தோற்றம் நிறைந்தவர்கள். புகழ், முன்னேற்றம், அந்தஸ்து அனைத்தும் இவங்களை தேடி வரும். பேச்சும் பழக்கமும் கம்பீரமான உடலமைப்பும் மற்றவர்களை எளிதில் கவரும் வகையில் இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைகளை முன்பே அறியும் உள்ளுணர்வு கொண்டவர்கள், தெய்வ பக்தி நிறைந்தவர்கள், பிறருக்கு உதவும் குணம் நிரம்பியவர்கள், அனைவராலும் விரும்பப்படுபவர்கள். பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கையில தன்னிறைவு வந்து இருக்கும். அடுத்து அரசருக்கு உரிய அந்தஸ்துடன் வாழ்வார்கள். ராஜபோக வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் உண்டு. சொந்த வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில அதிக ஆர்வம் வந்து இருக்கும். கதை, கவிதை, கட்டுரை எழுதுவதில் அதிக ஈடுபாடு வந்து இவங்களுக்கு இருக்கும். அரசியல் ஆதாயமும் இவங்களுக்கு வந்து உண்டு. அடுத்து தந்தையின் ஆதரவு வந்து இவங்களுக்கு இருக்கும். ஏதாவது தாயை விட தந்தை ஆதரவு வந்து இவங்களுக்கு இருக்கும். ஆனால் தாய் மேல அன்பு வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு துறையில நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. சில காலம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ நேரும். புதிய நாகரிக முறைகளை குற்றம் கூறுவார்கள். பழைய நாணயங்கள், கலைப்பொருட்கள் ஆகியவற்றை சேகரிக்க விரும்புவாங்க. அதனால் பழமைவாதிகள் என்ற பட்டமும் உண்டு. பேச்சு, குணம், மன வலிமை, கல்வியில் சிறந்து விளங்குதல் என சிறப்பாக வாழ்வார்கள். இக்கட்டான சூழ்நிலையிலும் நேர்வழியிலிருந்து தடம் மாறாமல் இருப்பார்கள். அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிறக்கும் போது சனிதசா என்பதால் ஆரம்ப கல்வி சற்று மந்தத்தன்மையுடன் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் படிப்பாங்க. அடுத்து பள்ளியில் சரியாக படிக்காத பலர் கல்லூரி வாழ்க்கையில் நல்லா படிப்பாங்க. ஏன்னா புதன் திசை வர்றதுனால அந்த சாதனை மாணவர்களாக மாறுவாங்க. கெமிக்கல், பயோ கெமிஸ்ட்ரி, பரிசோதனை செய்யும் லேப் பற்றிய படிப்பு, எந்திரங்கள் தொடர்பான படிப்பு, ரேடியாலஜி, ஸ்கேனிங் தொடர்பான படிப்பு, தகவல் தொழில்நுட்பம், அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர், பல் மருத்துவர், காவல்துறை, ஆயுத பயிற்சி, விளையாட்டுத்துறை, இராணுவம், என்ஜினியரிங், புவியியல், வண்டி வாகனம் சார்ந்த படிப்பு, விவசாயம், சீருடை பணிகள் சார்ந்த படிப்பு இதெல்லாம் வந்து அடங்கும். அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரிபுத்தியும் புத்திசாலித்தனமும் அதிகமாக இருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்வாங்க அல்லது பெரிய நிறுவனங்கள் நிறுவி அதில் பலரை வேலைக்கு வந்து அமர்த்துவாங்க. ஆடிட்டர், கணக்காளர் போன்ற துறையில் சாதிப்பாங்க. வங்கி அதிகாரி, பதிப்பகம், எழுத்துத்துறை, கணித மேதை, ஆராய்ச்சியாளர், விஞ்ஞானிகள், புதுவித மருந்துகளை கண்டுபிடித்தல், தூதரக பணி, தகவல் தொழில்நுட்பம், சங்கீத வார்த்தை நிபுணர், பண்டைய மொழி ஆராய்ச்சி, அரசியல், அரசு சார்ந்த தொழில் உத்தியோகங்கள்லாம் அமையும். அடுத்து தர்ம சாபங்கள், கோவில் நிர்வாகம், ஊர் தலைமை போன்றவற்றில் கௌரவ பதவிகள்லாம் இவங்களுக்கு இருக்கும். மேலும் ஹிப்னாட்டிசம், மந்திரம், தந்திரம் செய்தல், ஜோதிடம், உளவு பார்த்தல், புகைப்படக்கலை, சினிமா, இசை மற்றும் கலை தொடர்பான தொழில், கவுன்சிலிங், சைக்காலஜி, அறிவியல், எண்கணிதம், கணிதவியல், நிர்வாகம் தொடர்பான பணிகள், தொழிற்சாலை நடத்துதல், சுற்றுலாத்துறை தொடர்பான பணிகள் சிறப்பாக இருக்கும். அனைத்து துறைகளிலும் சாதிப்பவர்கள் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. அடுத்து தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை இவங்களுக்கு வந்து இருக்கும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்பாங்க. சில பேருக்கு மறுமணம் வந்து செஞ்சுக்கிற இதுவும் இருக்கும். அவங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அடுத்த குடும்ப உறவுகள் ஆதரவு உண்டு. தொட்டது துலங்கும். தாராள தனவரவு இருந்து கொண்டே இருக்கும். திரண்ட சொத்து வந்து உண்டு. பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்வதில் வல்லவர்கள். பூர்வீகத்தில் வாழும் வாய்ப்பு குறைவு. பூர்வீக சொத்துகள் இருந்தாலும் தனது சொந்த உழைப்பினாலும் முயற்சியாலும் வீடு, வாகனம் ஆகியவற்றை வாங்குவார்கள். பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டுவாங்க. பல சமயத்தில் பிறருக்காகவே உழைப்பாங்க. வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு உண்டு. அன்பு, பாசம் நிறைந்த குடும்பத்தை உருவாக்குவாங்க. இளமை காலத்தில் சிறு துன்பங்களை சந்திக்க வேண்டிய நிலைமையில் இருந்தாலும் 20 இல்லைனா 40 வயசுலேருந்து செல்வமும் செல்வாக்கும் வந்து சேரும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தசா பலன்கள் வந்து பார்க்கலாம். சனி தசா ஃபஸ்ட்டு முதல்ல வர்றது சனி தசா. இந்த ஜென்மதாரையின் தசை. இந்த தசா வருடம் வந்து 19 வருஷம். பிறந்த கால தசா இருப்பதற்கேற்ப சனி தசாவோட கால அளவு வந்து மாறுபடும். தந்தைக்கு தொழில் மந்தம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கும். மன கஷ்டம் வந்து ஏற்படும். தந்தையே சில சமயம் ஏதாவது சொல்லிடுவார். அந்த மாதிரி மன கஷ்டத்தில் இருப்பாங்க. சிறு வயதில் குழந்தை பருவத்தில் வெப்ப நோய், ஜீரண கோளாறு, பார்வை குறைபாடு, தண்ணீர் கண்டம், வீசிங் தொந்தரவு இருக்கும். மஞ்சக்காமலை, எலும்பில்லாத உறுப்புகளில் அடிக்கடி தொந்தரவு வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா புதன் தசா. இது வந்து சம்பத்து தரையின் தசை. இதன் தசா வந்து பார்த்தீங்கன்னா 17 வருஷம் இருக்கும். அடுத்து திருமணம், குழந்தை என சுப விசேஷங்கள் தொடரும். வாழ்க்கை வசந்த காலமாக தான் இருக்கும். அரசாங்க ஆதரவு, சுகபோக வாழ்க்கையெல்லாம் இருக்கும். அதன் மூலம் பெயரும் புகழும் செல்வம் அடைவார்கள். உடல் ஆரோக்கியம்
ஆரோக்கியத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் வந்து இவங்க கொடுப்பாங்க. அடுத்து பூர்வீக சொத்துகளுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பார்கள். கற்ற கல்வி வந்து அப்போ வந்து அவங்களுக்கு பயன் தரும். அடுத்து கேது தசால வந்து 3வதாக வரக்கூடிய விபத்து தரையின் தசை. இந்த தசை வந்து 7 வருஷம். ஜான் ஏறினால் முழசு அறுக்கும். முயற்சிக்கு தகுந்த வந்து முன்னேற்றம் வந்து இருக்காது. பலருடைய விரோதமும் எதிர்ப்பும் இருக்கும். திடீர் ஏற்றம் அல்லது திடீர் எதிர்பாராத இறக்கம் தான் இருக்கும் உங்களுக்கு. தன் சக்திக்கு மீறிய காரியத்தில் ஈடுபட்டு மனவேதனை அடைவார்கள். இவர்களுடைய உழைப்பு வந்து பிறருக்கே வந்து பயன்படும். அந்த கேது திசா காலத்துல ஒரு வேலை, நல்ல வேலை கிடைச்சிருக்கும். அப்ப வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனா என்னன்னா அப்படியே சறுக்கிக்கிட்டே வந்துருவாங்க. முதல்ல ஏற்றமா இருக்கும், திடீர்னு சறுக்கிட்டே அப்படி வந்துருவாங்க. அந்த கேது திசை தான். அடுத்து சுக்கிர திசை வந்து பார்த்தீங்கன்னா 4வதாக வரக்கூடிய சாதக தரையின் திசை. பிறப்புகால சனி திசை குறைந்த வருடமாக இருக்க பிறந்தவங்களுக்கு பொற்காலமாக இருக்கும். வாழ்வில் அடைய வேண்டிய அனைத்து இன்பங்களையும் அடைவாங்க. பிறர் சுய திறமையால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடி எடுத்து வைப்பாங்க. கடன்கள், எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் விளங்கும். திரண்ட சொத்து, பணம், நகை என பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குவாங்க. அடுத்து சுயஜாதக ரீதியாக திருமண தடை உள்ளவர்களுக்கு இந்த காலத்துல திருமணம் நடக்கும். சிலருக்கு மறு விவாகம் நடக்கும். நவீன வசதிகளுடன் கூடிய வீடு, புது புது வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் வந்து அதிகமாகும். அடுத்து சூரிய திசா காலத்துல இது 5வது வரக்கூடிய பிரத்யோக தரையின் தசா. இந்த தசா வருடம் 6 வருஷம். அனுபவம் அதிகரிக்கும். சற்று முன்கோபம் வரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. கொள்கைகளை பிடிவாதம் வந்து அதிகரிக்கும். சில நேரத்துல கோபத்துல கடுமையாக பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தமும் படுவாங்க. அடுத்து சமூக சேவை பணியாற்றுவதில் ஆர்வம் வந்து இவங்களுக்கு இருக்கும். வயோதிகம் காரணமாக சிறு சிறு உடல் பல பாதிப்புகள் வந்து இருக்கும். அடுத்து சந்திர தசா காலத்துல 6வதாக வரக்கூடிய தசை தான் சந்திர தசா. எப்போதும் சுறுசுறுப்பாக ஏதாவது செய்தபடியே இருப்பாங்க. எதிலும் பிடிவாத குணம் அதிகமாகும். காலம் தாழ்த்திய சாதக தாரையின் தசா என்பதால் நல்ல ஒரு வாழ்வாதாரம் இருந்தால் கூட பெரிதாக எதையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா வயசாயிரும். பேரன் பேத்தி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷம்னு வாழ்க்கை சமூகமாக இருக்கும். ஆனால் மனதில் இனம் புரியாத ஒரு சோகம், ஒரு வெறுமையுடன் வாழ்வார்கள். அடுத்த அனுச நட்சத்திர சிறப்புகள் சொல்லி பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்படிங்கிறது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இவரோட ஜாதகத்துல நிறைந்துள்ளதால் இவர் வந்து உலக புகழ் பெற்றுள்ளார். உலகெங்கும் அவருடைய புகழ் வந்து பரவி அந்தஸ்து கௌரவம் உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதனாலதான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் வெற்றி மலையில் நனைந்து வருகிறார். அடுத்தது இவரது ஜென்ம நட்சத்திரமான அனுசத்தின் தாரை வடிவமான தாமரை சின்னமும் வெற்றிக்கு உதவி செய்கிறது. காலபுருஷ லக்கணமான மேஷத்திற்கு விருச்சகம் 8வது வீடு. 8வது இடம் ஆயுள் ஸ்தானம். பெண்ணிற்கு மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிறது மாங்கல்யம். அனுஷம்னாவே மாங்கல்யம். அடுத்தது உடலில் கலை உறுப்புகளை குறிக்கும். இந்த நட்சத்திரத்துல விவாகம், ருதுசாந்தி, சாந்தி முகூர்த்தம், கர்ப்பதானம் வந்து செய்யலாம். முதலில் அரைஞான் கயிறுக்கு வந்து கட்டலாம். கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கும் உகந்த நாள். இந்த நட்சத்திர நாளில் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பரை வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் விலகும். ஆயுள் விருத்தியாகும். ஆரோக்கியம் சீராகும். எதிரிகள் தொல்லை குறையும். அபிச்சார தோஷங்கள் விலகும். ஆயுதம் பயில, ஆயுதம் பிரத்யோகம் செய்யவும் உகந்த நாள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடைய விரும்புவர்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் பைரவரை வழிபட்டு புதிய முயற்சிகளை துவங்கலாம். அடுத்து நட்சத்திர பச்சி அப்படின்னு பார்க்கும்போது வாழம்பாடி. யோகம் வந்து சித்தி. நவரத்தனம் வந்து நீலக்கல்லு. அடுத்து உடல் வந்து உறுப்பு வயிறு. உடல் உறுப்புல வயிறு. திசை வந்து மேற்கு. பஞ்சபூதத்துல நெருப்பு. அதிதேவ லட்சுமி. நட்சத்திர மிருகம் வந்து பெண் மான். நட்சத்திர வடிவம் குடை தாமரை. அடுத்து சம்பத்து தாரை கேட்டை ரேவதி ஆயில்யம். சேமதாரை வந்து பூராடம் பரணி பூரம். சாதகதாரை வந்து திருவோணம் ரோஹிணி அஸ்தம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் ரோஹிணி அஸ்தம் வந்து சாதகதார நட்சத்திரம். அடுத்து பரமமிக்கிற தாரை வந்து விசாகம் பூராடத்தி புனர்பூசம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல தாமரை மலரில் அமர்ந்த உள்ள மகாலட்சுமியை வழிபட செல்வ செழிப்பு வந்து மிகுதியாகும். நலமுடன் வாழ்ந்து மறைந்த மகான் ஸ்ரீ காஞ்சி மகானை அனுஷம் நட்சத்திரத்தில் வழிபட்டால் பிறவி பயன் நீங்கி சுபிட்சம் வந்து உண்டாகும். ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் விலகும். சாதகதாரையான 6வது நட்சத்திர நாளில் குடைதானம் வழங்குவது மேன்மையான பலனை வந்து தரும். நன்றி, வணக்கங்க.